அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயாச்சு. என் தங்கச்சி வந்து கடற்பசி ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா பால் ஊற்றி பாலை காய்ச்சி ஒரு கடற்பசி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேரத்தமிழ் தந்தாங்க. அப்புறம் நிலக்கல்ல வச்சுருந்தது. அதுக்கப்புறம் பழம் இருந்து அப்புறம் நோம்பு கஞ்சி பள்ளியாசலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நோம்பு கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு வடையும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் வந்து லெமன் போட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் குடிச்சாச்சு. நல்லா குளுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பள்ளியாசலில் பிள்ளைங்க நோம்பு திறக்க போனாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து குஸ்கா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு வச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டில் வந்து உலைய வச்சிடலாமே அப்படின்ட்டு உலைய வச்சுட்டு, ஏன்னா சஹருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும். அதனால் ஒரு பக்கம் உலைய வச்சுட்டு ஒரு பக்கம் குழம்பு ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு கார குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். புளியை ஒரு பக்கம் ஊற போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம், அதோட சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா வாசத்துக்காக கீரி சேர்த்தாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். நான் எப்போவுமே காய்கறி வந்து தக்காளி பழம் எல்லாமே நின்றுக்கிட்டு நறுக்கிடுவேன். வெங்காயம் வெந்து வரதுக்குள்ளே தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துருவேன். எதுவுமே நறுக்கி வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் தக்காளி பழத்தை சேர்த்து உப்பையும் சேர்த்தாச்சு நல்லா மசிஞ்சு வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி புளி தண்ணியை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா மல்லித்தூள், நான் வந்து தனியார் தூளில் வந்து மஞ்சள் சேர்த்து அரைக்கிறதால மஞ்சள் தூள் நான் தனியாக சேர்க்கலை. ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அப்போ தான் நல்லா குழம்பு வந்து திக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு கத்திரிக்காய் நறுக்கி போட்டிருந்தேன். அதையும் ஒரு சேர்த்து இப்போ நல்லா தக்காளி பழம் கத்திரிக்காய் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே தேங்காயும் அரைச்சி அதோட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ராஸ்மெல் போய் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ 2 முரல் கருவாடை வந்து நான் நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்தா நல்லா வந்து காரக்குழம்பு வந்து அந்த கருவாட்டு மணத்தோடு நல்லா மணமாக இருக்குமே அப்படின்னுட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு கோதுமை தோசைக்கு வந்து காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களும் வந்து தொழுதுட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தோசையை சுட்டு அதோட காரக்குழம்பு வச்சு கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி வந்து சஹருக்கும் எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் சஹருக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மட்டும் இருக்குது. என்ன செய்யலான்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து வெங்காயம் வத்தல் இருந்துச்சு. அதனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வறுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சஹருக்கு தட்டில் சோறை வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருந்த காரக்குழம்பு நல்லா உப்பு உரப்புமா காரசாரமாக இருந்துச்சு. அந்த போட்டு கத்திரிக்காய் போட்டு பிறவி சாதத்தை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு வந்து அந்த வெங்காய வடவத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சார முடிச்சுட்டு அதோட ஒரு நல்ல இஞ்சி டீயை போட்டு குடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.